ஆக்சுவலா நான் இங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சுகன்யா சமருதி யோஜனான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க்ல போட்டுருக்கேன் நானு. சரிங்க. ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா போட்டுட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் நான் வந்து அதுல கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒரு டேக்ஸ், ஒரு சேவிங்ஸுக்காக. டேக்ஸும் வந்துட்டு கொஞ்சம் இதாக டேக்ஸ் அதில் கொஞ்சம் ஏடிசியில காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்க. ஸோ அதில் ஃபுல்லாக அதுலேயே சரி ஓகே அதில் ஏதாவது மாற்றி பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி ஃபண்டில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஷேர் ஃபண்டில் ஏதாவது. ஓகே. அதை பண்ணனா அது வந்து ரிஸ்க்கு அதான் ரிஸ்க்கும் ஒரு இதாக இருக்குது ஃபேக்டர், அது ஒரு இதாக இருக்குது. ஸோ பண்ணலாமா இல்லை ஒரு இதுலேயே போகலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேட்குற ஃபோன் பண்ணியிருந்தேன் நான். ஓகே சார். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு தப்பே கிடையாதுங்க, ஃபுல்லா சுகன்யா சம்ருதிலேயே கண்டினியூ பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. எந்த ஃபண்ட் ஹவுஸ், எந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படி இப்படின்னு நீங்க எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போலாம், ஒரு ஆப்ஷனுங்க. இன்னொரு ஆப்ஷன்னா அதுல இருந்து ஒரு போர்ஷனுங்க. இப்ப அதுல போறதுல ஒரு பாதி இல்ல பாதிக்கு ஒரு கம்மியாங்க. இப்ப நீங்க எவ்வளவு போடுறீங்க வருஷமானாங்க அதுல? ஸோ அதுல மேக்ஸிமம் ஒரு 1.5 lakhs காட்டுறேன். 1.5 lakhs அதை காட்டுறீங்க இல்லைங்களா? எனக்கு ஏடிசில மேக்ஸிமம், ஏன்னா வேற வந்துட்டு நமக்கு இது எதுவும் காட்ட முடியல. அவங்க மேக்ஸிமம் இது காட்டினாதான் கொஞ்சம் டாக்ஸ் பெனிஃபிட் காட்டுது. நீங்க வந்து அந்த இதுல போறதுலயே வந்து ஏடிசி ப்ராடக்ட்னா இஎல்எஸ்எஸ்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஓகேங்களா? அதுல போறதுல உங்களோட விருப்பம் தான், நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் எவ்வளவு அமௌண்ட். ஏன்னா இதுவும் ஏடிசில வரும். இதுலயும் 1.5 lakh வரைக்கும். ஆமா, இஎல்எஸ்எஸ்லயே 1.5 lakh வரைக்கும் காட்டலாம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா 1.5 lakh இதுல ஷிஃப்ட் பண்ண சொல்லல. ஒரு 1 lakh கூட நீங்க அதுல போட்டுட்டுங்க. சுகன்யா சம்ருதில 50,000 நீங்க இதுல காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு டிஃபரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் தெரியும் இல்லைங்களா? இப்ப ஏன்னா சுகன்யா சம்ருதியை உங்களால மானிட்டர் பண்ண முடியும். ஒரு 5 years, ஒரு 3 years சொல்றேன். ஒரு 3 years முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சுகன்யா சம்ருதியை மானிட்டர் பண்ணி பாருங்க. இஎல்எஸ்எஸ்ல என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு டிசிஷனுக்கு வந்துடாதீங்க. அது அப்படியே இன்னொரு 2 yearsக்கு ஒரு கண்டினியூ பண்ணீங்க. ஒரு 5 years கம்ப்ளீட் பண்ணுங்க. சுகன்யா சம்ருதில என்ன இருக்குன்னு பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு பெட்டரா, உங்களுக்கு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க இதுலயே கண்டினியூ பண்ணீங்களா. எனி டைம் உங்களுக்கு தான் சுகன்யா சம்ருதி ஃபுல்லா கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்களா? அதை உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்லையே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா இது பெண் குழந்தைங்களா இருக்காங்க. நாம எடுத்து ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்குதான் பாக்குறேன். நானு தெரியாம இத பல பேர் சொல்றாங்க, இருந்தாலும் தெரியாம இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் நினைச்சிருக்கோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இல்ல உள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட் வந்து ஒரு 5,000 rupees மாதிரி ஒரு 1 yearக்கு மட்டும் நீங்க வந்து இஎல்எஸ்எஸ் இதுல ட்ரை பண்ணீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் முடியும் போது 60,000 ரூபாய் இதுல கட்டி இருப்பீங்க இல்லீங்களா? ஆமா சார். ஓகேங்களா? அந்த 60,000 ரூபாய் நீங்க எப்படி இஎல்எஸ்எஸ் அந்த இது ஏடிசில காட்டிக்குங்க. காட்டிக்கிட்டு இதையும் காட்டிக்கலாம். இதையும் காட்டிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ்ல நம்ம பாத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்றதுனா கூட நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம்ல. நீங்க வந்து ஒரு 2 yearsக்கு அப்புறம் இல்ல 3 years சொல்றேன், மினிமம் 3 yearsக்கு அப்புறம் நீங்க வந்து விருப்பப்படலைன்னா கூட நீங்க இதுல இருந்து ரிடெம்ஷன் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம் இல்லீங்களா? 3 years முடிஞ்சதுக்கு அப்புறம் மினிமம் 3 years லாக்கிங். ஆமா, லாக்கிங். அதனால தான் சொல்ல வரேன் நான். லாக்கிங் இருக்கிறதுனால இது வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பயப்பட தேவையில்லைங்க. கரெக்டான நம்ம வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுங்க. 3 years லாக்கின் முடிய உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது வேண்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து ரிடெம்ஷன் கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு பேர் வந்து ஃபுல் 1,50,000 இதுல காட்டியிருக்காங்க. ஏடிசிய வந்து இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. நான் உடனே வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா சார் நீங்க சுகன்யா சம்ருதியே போகாதீங்க, இதுலயே நீங்க ஃபுல்லா போகன்ற மாதிரி என்னால கரெக்டான அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தப்பான ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஓகே ஒரு ஓரளவுக்கு இதுல ஒரு 60,000 போட்டுக்கங்க, அதுல ஒரு 90,000 வச்சுக்கலாம். ஏன்னா இதுல 5,000 rupees எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். மாசம் பண்ணும் போது உங்களுக்கு பிளெக்சிபிளா ஈஸியாவும் இருக்கு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் போது 60,000 ரூபாய் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி அதுலயும் சுகன்யா சம்ருதிலயும் நீங்க மாசம் போடுறீங்களோ, உங்களுக்கு கையில எப்ப பணம் கிடைக்குதோ அதுல போடுறீங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு 90,000 அதுல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இயர்ல வந்து 1,50,000 நீங்க ஏடிசில காட்டிக்கலாம். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், எவ்வளவு வருதுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல வர்றது வந்து ரிட்டர்ன்ஸ் ஒரு லாஸ்ட் 3 yearsல வந்து உங்களுக்கு சுகன்யா சம்ருதி என்ன கொடுத்திருக்குன்றது தெரியும். இஎல்எஸ்எஸ் கேட்டகரியிலே ஒரு 3 yearsக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும்.
அந்த 3 இயர்ஸ் நமக்கு போதுமா சார்? நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நம்ம கண்டினியூ போறோம். ஏன்னா ஒரு 15 இயர்ஸ் சுகன்யா சமரிதி வந்து நம்ம கண்டினியூ போறோம். ஆமாங்க. அந்த 3 இயர்ஸ் கால்குலேஷன் வச்சுட்டு நமக்கு இல்ல நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு லாஸ்ட் 10-15 வருஷம் நல்லா தான் கொடுத்துருக்கு ELSS. ஓகேங்களா? இது வந்து புதுசா வந்த ப்ராடக்ட் இல்லைங்க, ஏற்கனவே இருக்குது. அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் இது வாட்ஸ்அப் நம்பருங்களா உங்களுக்கு? ELSS அதான் சார் வாட்ஸ்அப் நம்பர் தான். சார் வாட்ஸ்அப்ல ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணுங்க. பாரத் பரீட்சா ELSS இதுதான் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு சொன்னதுக்கு இந்த ஃபண்ட்ல தான் போடுங்கன்ற மாதிரி சொல்ல வரல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். சார் சொல்லுங்க. ஓகேங்களா? அதுல வந்து கேட்டகரியில பாருங்க, ELSS டாக்ஸ் சேவிங்ஸ்னு போட்டிருக்கீங்களா? ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பெஞ்ச் மார்க் பாருங்க, நிப்டி 500 பெஞ்ச் மார்க்குங்க. அப்படியே கேட்டகரிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபண்ட் பெஞ்ச் மார்க்னு போட்டிருக்கு பாருங்க, நிப்டி 500. மார்ஜின் ஸ்டார் பெஞ்ச் மார்க், S&P அதுக்கு பக்கத்துல சொல்றேன் நான். அதுக்கு பக்கத்துல ஃபண்டோட பெஞ்ச் மார்க், ஃபண்ட் பெஞ்ச் மார்க் நிப்டி 500. ஓகேங்களா? நிப்டி 500னா இப்ப நீங்க நிப்டி 50 நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டாப் 50 கம்பெனிஸ்ங்க. இதுல வந்து டாப் 500 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன கேட்டகரினா, இது ஒரு மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப் மாதிரி எதோ இருக்கும். அவங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை சூஸ் பண்ணிப்பாங்க எந்த கம்பெனிஸ் நல்லா இருக்குங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் இவங்களோட கம்பெனிலேயே வந்து நல்ல ஒரு ஃபண்டுங்க அவங்க கிட்ட இருக்கிறதுங்க. ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட ஸ்டாக் செலெக்ஷன்ல வந்து அவரோட ஓன் ஃபிளெக்சிபிளா அவங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ்ல அவங்க நிறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்றதுலாம் கூட கீழே இங்க டிரான்ஸ்பரண்டா நம்ம பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல பாருங்க, ரெட் கலர்ல போட்டிருக்கு இல்லீங்களா, இதுதான் ஃபண்ட். ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு கீழே கிரீன் கலர்ல இருக்கிறது தான் வந்து பெஞ்ச் மார்க். பெஞ்ச் மார்க்கை விட இவங்க பீட் பண்ணி இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஆமா, அதுல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ்ல பாருங்க, 3 months 6 months 1 year 3 year அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லீங்களா, ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ். இதுல 1 year ரிட்டர்ன்ஸ் பாருங்க 33% கொடுத்துருக்கு. 3 years 21. ஆமா, 3 yearsல ஆனுவலைஸ் பாத்தீங்கன்னா 21%. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, இதுல வந்து 21 நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ல வைக்காதீங்க, 33 எக்ஸ்பெக்டேஷன்ல வைக்காதீங்க. ஓகேங்களா? ஒரு இண்டெக்ஸ் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா கொடுத்தது வந்து 12-13% கொடுத்துருக்குங்க. 12-13% கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து நமக்கு சுகன்யா சம்ருதியில நம்ம போடும் போது நமக்கு 8% அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதோட பெட்டர் தானே இல்லைங்களா? அதனால நம்ம வந்து தப்பான மிஸ்டேக் எடுக்கல. நம்ம அதுல இருக்கிறத நீங்க கண்டினியூ பண்ணீங்க. அதுல ஒரு 90,000 கண்டினியூ பண்ணிட்டுங்க. இதுல வந்து ஒரு 5,000 போடும் போது உங்களுக்கு வந்து இயர்லி 60,000 போட்டிருப்பீங்க. டோட்டலா 1,50,000 டாக்ஸ்ல காட்டிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இவங்க எங்க போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்ன்றது ஹோல்டிங்ஸ்ல பாருங்க. அத ஹோல்டிங் HDFC பேங்க், பஜாஜ் ஹோல்டிங், கோல் இந்தியா, பவர் கிரிட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், கோல் இந்தியா, ஓகேங்களா, பவர் கிரிட். இந்த மாதிரி நான் இதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நிறைய ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல போதுங்க. அதனால இதுல வந்து நம்ம வந்து தப்பான ஏதோ ஒரு நம்ம ரேண்டமா நீங்களும் நானும் வந்து யோசிச்சு ஒரு சின்ன ஏதோ ஒரு ஸ்டாக்ல வந்து தெரியாம ஸ்டாக் நாளைக்கு இல்லாம போயிடும்ன்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஃபண்ட் மேனேஜர், அந்த ஃபண்ட் ஹவுஸ், ஒரு ரிசர்ச் டீம் அதை ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்போது நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ல நெகட்டிவ்ல எல்லாம் இது வரைக்கும் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்படியே நெகட்டிவ்ல கொடுத்தா கூட ஆவரேஜ் அவுட் ஆயிடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வருஷமே வந்து 33% கொடுத்துருக்கு இல்லீங்களா, ஆமா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 0வே கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதுக்கு அடுத்த வருஷமும் உங்களுக்கு வந்து 0 ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அப்ப கூட உங்களுக்கு CAGR பாத்தீங்கன்னா 10% வந்துரும். அது ஒரு ஆவரேஜ் வந்துரும். அதனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது வந்து ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஒரு இது இருக்கிறதுனால நம்ம சுகன்யா சம்ருதியில நீங்க கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. ஆனா இப்ப நீங்க வந்து இதை நான் ஒரு 3 year ரெக்கார்ட் எடுத்து காட்டேன். இந்த மாதிரி இன்னும் நான் உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எடுக்க முடியும். ஒரு 5 years இல்ல 10 years கூட ட்ராக் ரெக்கார்ட் எடுக்க முடியும். ட்ராக் ரெக்கார்ட் கூட நான் உங்களுக்கு அனுப்பிட்டுங்க, ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? பாஸ்ட் நம்ம எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றது முக்கியம் இல்லைங்க. நெக்ஸ்ட் நம்ம போறதுல வந்து கம்ப்ளீட்டா நம்ம சேஃபா போறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம வந்து இதுல வந்து ஒரு லாட்டரி சீட்டோ மத்த அந்த மாதிரி வாங்கல. ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்.
புரியுது சார். ஓகேங்களா. அதே மாதிரி இதுல வந்து ரெகுலேட்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, செபின்றதுதான். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி எல்லாம் கூட பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து வாலட்டிலிட்டி அதிகம். ஆமா, அத பத்தி நமக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல தெரியாதுங்க. ஆனா இதுல வந்து நம்ம வந்து நீங்க பயப்படுற அளவுக்கு கிடையாதுங்க, ஓரளவுக்கு நம்ம தைரியமா பண்ணலாம்.